அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:28 இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து மீட்டு கொண்ட சபை. சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர்கள். என் வாழ்க்கையில முதல்ல எனக்கு எது விளையேறப்பட்டதுன்னா, நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு விளையேறப்பட்டது. இரண்டாவது எனக்கு விளையேறப்பட்டது என்ன தெரியுமா? என்னை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அதுதான் எனக்கு பெருசா தெரியணும். எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் ரத்தம் வெளியேறப்பட்டதுன்னா, ரத்தம் தாயா என்னுடைய ஜென்ம பாவம், கர்ம பாவம், ஆதாமுடைய பாவம், எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை சேர்க்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு விலையேற பெற்ற காரியம் எதுவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் விலையேற பெற்றதாய் தெரிய வேண்டும். தேவ பிள்ளைகளே, ரத்தம் அது யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. உங்களுக்கு அதுதான் பெருசா தெரியணும். பணம் பெருசா தெரியக்கூடாது, மனிதர்கள் பெருசா தெரியக்கூடாது. ரத்தம், சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம், அதுதான் உங்க வாழ்க்கையில பெருசா தெரியணும். அந்த ரத்தம் பெருசா தெரிஞ்சுன்னா பாவங்களை கழுவிக்கிட்டே இருக்கும். அது உங்களை டெய்லி உங்களை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை பரிசுத்தவானா, நீதிமானா, தேவ பிள்ளையா இந்த உலகத்துக்கு பிசாசுக்கு சாட்சியிட்டுக்கிட்டு இருக்குது. எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அதை வெளியேறப்பட்டதான் அதை வெளியேறப்பட்டதாய் நினையுங்கள். அந்த ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டதுனால இன்னைக்கு சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த ரத்தம் தான் உங்களை சம்பாதித்திருக்கிறது. இயேசுனுடைய ரத்தம் தான் உங்களை மீட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. வெளியேறப்பட்டதாய் நீங்கள் நினைக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். சொல்லுங்க, வெளியேறப்பட்டது எது? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது வெளியேறப்பட்டது. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். சொல்லுங்க, என் பாவத்தை எனக்காக சிலுவையில சுமந்து என் பாவத்தை என்னை விட்டு நீக்கியது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். சொல்லுங்க, மைண்ட்ல தான் இருக்கணும். அப்பா, வெளியேறப்பட்ட ரத்தம் எனக்காக இருக்கிறது. மேன், அதான் விலை மதிப்பு இல்லாது. இந்த பணம், மனிதர்கள் நத்திங்க. இது இன்னைக்கு ஓன்ட்ட இருக்கும், நாளைக்கு அவன்கிட்ட போயிடும். இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கும், நாளைக்கு ஓன்ட்ட வந்துடும். ஆனா ரத்தம் தான் என்றென்றையும் என்னை கழுவி சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம்.